நேயர்கள் அனைவருக்கும் சுகி சிவத்தினுடைய அன்பான வணக்கம். வாழ்விலேயே செய்தாக வேண்டிய கட்டாயமான கடமை, ஆனால் சுலபம் இல்லை. என்ன அது? 2 பேர் சேர்ந்து வாழறது. கணவன் மனைவி ஒரே வீட்டில் 60 வருடம் 70 வருடம் சேர்ந்து வாழ்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை. எதனால் 60ஆம் கல்யாணத்துக்கு ஒரு மாலை மாற்றிக்க சொல்கிறாங்க? ஒரு போருக்கு போயிட்டு வந்த வீரனுக்கு ஒரு பாராட்டு கொடுக்குற மாதிரி இவங்க 2 பேரும் 60 வயது வரையில் கல்யாணம் ஆகி ஒரு 30 வருஷம் இல்லை ஒரு 40 வருஷம் கூட பல பேருக்கு ஆயிருக்கும் சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால் 60 வயசாகிட்டாப்புல ஆசைகள்லாம் ஒன்று விட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் விசித்திரமான விஷயம். ஒரு வேடிக்கையான கதை சொன்னான். ஒரு 60 வயதான ஒருவர், அவருக்கு வெட்டிங் அனிவர்சரி 30 வருஷம் நடந்துருச்சு, 30வது வருஷம். அதனால் 2 பேரும் கோயிலுக்கு போன உடனே ஒரு தேவதை கோயிலேருந்து வெளிப்பட்டு அவங்க 2 பேருக்கும் வரம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கற்பனை கதை. அந்த 60 வயசான ஆளை பார்த்து முதல்ல கேட்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை பார்த்து அந்த தேவதை ஒரு வரம் கேட்டது. உனக்கு என்ன வேணும்? நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வரமாக தரேன். நீங்கள் நல்ல தம்பதிகள், கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, 30 வருஷம் வெட்டிங் அனிவர்சரி, கேளுங்க, வரம் கேளுங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு உலகம் முழுக்க சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்கு விமானத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு விமான டிக்கெட்டு, அதுக்கு செலவு, அதெல்லாம் ரொம்ப பெருசாகும். இவர் உள்ளூரில் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறதுக்கே யோசிப்பார். இவர் அப்பேற்பட்ட ஆள். கூடுமான வரைக்கும் ரயிலில் டிக்கெட் இல்லாமல் போகலாமான்னு யோசிக்கிற மகா கஞ்சன். உடனே அந்த அம்மா, எனக்கு உலகம் முழுக்க சுற்றிட்டு வரணும், அதுக்கு ஒரு விமான டிக்கெட்டு, நான் போயிட்டு வரணும் இல்லையா, என் கணவரும், எங்களுக்கு அதுக்கு ஒரு பரிசு மாதிரி நீ கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் அப்படி. கவலைப்படாத, உங்களுக்கு 2 பேருக்கும் விமான டிக்கெட் கொடுக்கப்படும், பிளாங்க் அந்த அப்படி, கவலைப்படாத, வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வரலாம், உனக்கு வேண்டியபடி இந்த வரம் பலிக்கும் அப்படின்னு என்னத்தையோ கொடுத்தது அந்த தேவதை. அதோட நிறுத்தியிருக்கலாம். இந்த ஆளை பார்த்து கேட்குது, உனக்கு என்ன வரம் வேணும்? நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன், உங்கள்கிட்ட என்ன, உன்னுடைய வரம் என்ன? அவருக்கு என்னன்னா, அவருக்கு 60 வயசுனா மனைவிக்கு 55 வயசு இருக்கும்ல, மிஞ்சி போனால் 5 வருஷம் வித்தியாசம்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த கிழவியோடைய டூர் போகிறது ஒரு மனசுக்குள்ள நினைப்பு. அவருக்கு வயசு 60, அவன் பாருங்கள். அதனால் அப்படி யோசிச்சுட்டு மனைவி எப்படி ஓரக்கண்ணாலேயே பார்த்துக்கிட்டு நம்மகிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னான், வேர்ல்டு டூர் போகணும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நம்மளை விட ஒரு 30 வயசு குறைவாக இருக்கிற ஒருத்தியோட டூர் போனால் தானே வேர்ல்டு டூர்லாம் நல்லாயிருக்கும். அதனால் என்னுடைய விருப்பம் அப்படின்னு கேட்டால் என்னை விட 30 வயசு குறைவாக இருக்கிறவங்களோட தான் நான் டூர் போகணும், வேர்ல்டு டூர் போகணும் அப்படின்னு. கவலையே படாதே, இப்போவே உனக்கு வயசுனா 85 ஆக்கிடுறேன் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு 55, 30 வயசு இவருக்கு கூட்டினா என்ன ஆச்சு? 85. குடு கிழவனாயிட்டேன். இப்போ நீ போயிட்டு வா, நீ கேட்ட வரம் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த தேவதை சொல்லிச்சுன்னு ஒரு கிண்டல் கதை உண்டு. அதாவது வயதாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக சிறுபிள்ளைத்தனமான ஆசைகளை யாரும் விட்டுடுறதில்லை. ஆனால் நீண்ட காலம் இந்த இல்லறத்தை வெற்றிகரமாக நடத்துகிறாங்களே, அவங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கணவன் மனைவி ஒத்துமையாக வாழ்வதற்காகவே மனைவி நலம் வேட்டல்னு ஒரு விழாவே இன்ட்ரடியூஸ் பண்ணார் தன்னுடைய இயக்கத்தில். அதாவது மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவது, மனைவிக்கு கணவன் அந்த அன்பை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு சடங்காக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு திருவிழா அவர் ஏற்படுத்தினார். இந்த கணவன் மனைவி உறவுனா எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு புத்தகத்தில் ஒரு கட்டுரை படித்தேன். இந்த கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கையில் அடிபட்டுதுன்னா அந்த கண் அழும். கண் எங்கேயோ இருக்குது, கை எங்கேயோ இருக்குது, ஒரே உடம்பு தான். ஆனால் கையில் அடிபட்டால் கூட கை தான் அழணுங்கிறது இல்லை, கண் அழ ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒருவருக்கு துன்பம் வந்தால் இன்னொருவருக்கு வலிக்கும் அப்படின்னு வாழ்வது மிகச்சிறந்த கணவன் மனைவி உறவுக்கு அடையாளம். அப்படி ரொம்பவுமே ஒரே அடியாக பொய் சொல்லி மிகையாக சொல்கிற மாதிரி தெரியுதோ, ஒருவருக்கு துன்பம் வந்தால் ஒருத்தருக்கு அழுக வருமா அப்படின்னு. சார் நிஜமாகவே அது மாதிரி நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க சார். அவங்களுக்கு எந்த விதமான நோயும் இருக்காது, ஆனால் இன்னொருவருக்கு துன்பம், தன்னுடைய துணைவிக்கு துன்பம்னா இவங்க அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை
டாக்டர் மாரோப்பா குருசாமி ஐயா தமிழில் வந்து ஒரு பெரிய ஸ்காலர். அவர் பெரிய தமிழ் ஸ்காலருங்கிறதெல்லாம் அந்த பக்கமாக விடுங்க. அவருடைய துணைவியாருக்கு ஒரு நோய் வந்தது. ரொம்ப வருத்தமாக என்ன வைத்தியம் பண்ணாலும் காப்பாற்ற முடியாத நோய் வந்தது. எல்லா பணிவிடைகளையும் செய்வார், இன்முகத்தோடு செய்வார். மனைவி ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ துன்பம் தரம் பார்த்தீங்களா, எவ்வளோ வேதனை கொடுக்குறோம் பாரு, அர்த்தம் இல்லாமல் பேசாத, எனக்கு வந்தால் நீ தானே செய்யணும், உனக்கு வந்தால் நான் தானே செய்யணும், இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது, இல்லை பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படிம்பார். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய துணைவியாருக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் அவர் செய்தார். ஐயாலாம் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். எனக்கு மூத்தவங்க பல பேரை பார்த்து நான் மதித்து வியந்ததில் டாக்டர் மாரோப்பா குருசாமி ஐயா அவர்கள் வந்து அது மாதிரி ஒரு தரமுடைய ஒரு சிறந்த மனிதர். சரி, ஒருவருக்கு துன்பம்னா அது இன்னொருவருடைய துன்பமாக இருக்கணும். இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை பாருங்கள், கணவன் மனைவி உறவு. ஒரு பறவைக்கு 2 சிறகு இருக்குது. அந்த ஒரு பறவைக்கு 2 சிறகு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு 2 சிறகு தான் கணவன் மனைவி. அது 2 சிறகை வைத்து கொண்டு தான் பறந்து போக முடியும். அப்படி தான் ஒரு குடும்பம் நீந்தி பல துன்பங்களை கடந்து போக முடியும். கணவனும் மனைவியும் ஒரு பறவையின் 2 சிறகு போல வாழ வேண்டிய கடமை உடையவர்கள் அப்படின்னு. இன்னொரு அறிஞனுடைய பொன்மொழி நான் படித்ததில், ஒரு நாணயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 பக்கம் மாதிரி கணவன் மனைவி அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஊமைகள் சொல்லி பார்க்குறாங்க, அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இதில் என்ன முக்கியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு பிழை இருந்தால் கூட ஒரு நாணயத்தில் செல்லாமல் போயிடும். இன்னொரு பக்கம் சரியாக இருக்கேங்கிறதுக்காக வாங்கிக்க மாட்டாங்க. ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தில் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் சரியாக இருக்கேங்கிறதுக்காக அந்த நாணயத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியில் கணவன் சரியில்லைனாலும் அந்த குடும்பத்துக்கு மரியாதை இருக்காது. மனைவி சரியில்லை அப்படின்னாலும் அந்த குடும்பத்துக்கு மரியாதை இருக்காது, நிம்மதி இருக்காது. இப்போ கோவலன் கண்ணகி வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்ணகி சரியான ஒரு மனைவியாக தான் குடும்பம் நடத்த தயாராக இருந்தாள். இவன் தான் கொஞ்சம் புத்தி கெட்டு போய் அப்படி இப்படி அந்த மாதிரி இருந்துட்டான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் துன்பப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாயிட்டாங்க. கஷ்டம்னு வரும்போது 2 பேரும் சேர்ந்து தானே கஷ்டப்பட வேண்டி வந்தது. அதனால் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி அவங்க இணைஞ்சே இருப்பாங்க. அதில் இன்னொரு அழகு கூட சொல்கிறான், இணைஞ்சே இருப்பாங்க. ஒரு பக்கத்தை இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை, இன்னொரு பக்கத்தை இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. அது மாதிரி கணவனுடைய ஒரு பக்கமே மனைவிக்கு தெரியாமல் இருக்கக்கூட வாய்ப்பு உண்டு. மனைவியோட ஒரு பக்கமே கணவனுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அவங்க இணைஞ்சு தான் இருப்பாங்க, அதை ஒரு பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்னு அதை ஊமையாக சொல்லுவாங்க. ஆனால் கணவன் மனைவி அப்படின்னு இருந்தால் ஈகோவே இருக்காதா, ஈருடல் ஓர் உயிர், அதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற விஷயம். அது ஈருடல் ஈர் உயிர் தான், 2 மனம்தான், 2 வகையான சிந்திக்கிற முறை தான். எல்லா விஷயத்துலையும் ஒரே மாதிரியான கருத்து ஒருமித்த நிலையில் இருக்க முடியும்லாம் சொல்ல முடியாது. இப்போ சிலப்பதிகாரத்தில் வருது, எழுக என எழுந்தாய் அப்படின்னு. எல்லா தப்பும் பண்ணிட்டு வந்து கோவலை எந்திரி அப்படின்ன உடனே கண்ணகி எந்திரிச்சு வந்துட்டா, மனைவினா அப்படி இருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி நம்ம பேசக்கூடாது. அதுக்கு தான் ஒருத்தன் ரொம்ப அழகாக சொன்னான், சிலப்பதிகாரத்தை இன்றைக்கா இருந்தால் எப்படிறான்னா, கோவலன் வந்த உடனே காலில் இருக்கிறத கழட்டி கொடுத்தான்னா, சிலம்பு கொடுத்தது தான் அப்படி எழுதுகிறான். ஆனால் இப்போ இருக்கிற மனைவின்னா என்ன, அவளும் காலில் இருக்கிறத கழட்டி இருப்பார்னா ஒரு கோவத்தில் சொல்கிறாங்க பாருங்கள். அவளும் இப்போ இது மாதிரி கணவன் தப்பு பண்ணிட்டு வந்தால் காலில் இருக்கிறத கழட்டி இருப்பா அப்படின்னு ஒரு கோவத்தில் எழுதுனான். அதுக்காக ரொம்ப கடுமையாக இருக்கணும்னு பொருள் இல்லை, கணவனை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறதுக்கு ஒரு மனைவி தயாராக இருக்கணும் அப்படின்னு. நான் படித்த ஒரு நல்ல செய்தி தான், ஒரு 7 கட்டளை. இந்த மோயிசஸ் வந்து 10 கட்டளையை கடவுள்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்படிம்பாங்க. 10 கட்டளையை ஒரு பலகையாக கொண்டு வந்து கடவுள் அதை உருவாக்கி கொடுத்தாரு, அதை கொண்டு வந்து கொடுத்தாரு மோசஸ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இல்லறம் வெற்றி பெறுவதற்கு 7 கட்டளை. அது இல்லறத்துக்கும் 7க்கும் ஒரு தொடர்பு உண்டு. சப்தபத்தின்னு 7 ஸ்டெப்ஸு அவங்க நடந்து வந்தாங்க அப்படிம்பாங்க. பெண்களையே சப்த கன்னிகை அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. குமார சம்பவம் அப்படிங்கிற காளிதாசனுடைய நூலில் சிவபெருமான் வந்து பார்வதி கிட்ட பேசுகிறதா ஒரு இடம் வரும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. பார்வதி கிட்ட வந்து வேணும்னே வம்பு வளர்ப்பார். சிவபெருமான் சிவனாக வரமாட்டார், ஒரு கிழவராக வந்து நீ யாருக்கு காத்திருக்கிறேன், நான் சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும் காத்திருக்கிறேன். நான் அவன் மாட்டு மேலே போய் உட்காந்து பயணம் பண்ணுவான், பாம்பை கழுத்தில் போட்டிருப்பான், காட்டில் சுடுகாட்டில் போய் டான்ஸ் ஆடுவான், பாம்பை கழுத்தில் போட்டு பயமுறுத்திக்கிட்டே இருப்பான், விஷம் சாப்பிடுவான். நீ எப்படி அவனுக்கு மனைவியாக இருக்க முடியும், நீ ரொம்ப இளமையாக இருக்க, அழகாக இருக்கேன்னு வம்பு வளர்ப்பார். கிழவராக வந்து சிவபெருமான் குமார சம்பவத்தில் பேசுவார். பார்வதி பதில் பேச மாட்டாள். அனாவசியமாக இந்த கடவுள் பேசுகிறாரேன்னு உண்மைன்னு ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பாள். அப்போ குமார சம்பவத்தில் ஒரு வார்த்தை வரும், பெண்ணே
ஒரு நல்ல கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் 7 வார்த்தைகள் நட்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டுமே அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். 7 வார்த்தை உறவை உண்டு பண்ணிவிடுமா. யாரோட இருந்தாலும் அவங்களுக்கு உறவு உண்டா இல்லையாங்கிறத 7 வார்த்தைகள் முடிவு செய்யும் அப்படின்னு. மியூசிக்கில் 7 ஸ்வரங்கள் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இல்லறத்துக்கு ஒரு 7 கட்டளை வகுத்து கொடுக்குறாங்க. சப்த அப்படிங்கிறது. இந்த ப்ரெஷர் குக்கர் இருக்குது பாருங்கள், ஏன் வெடிக்காமல் இருக்குது? ப்ரெஷர் குக்கர் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் பண்ணியிருக்கான். மேலே இருக்கிற கொண்டை ஸ்டீம் நல்லா அக்யூமுலேட் ஆன ஒன்று வெளியே எடுத்து விட்ரும். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ஸ்டீம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னாச்சு, உள்ளே இருக்கிற சாதம் வெந்து போச்சு அப்படின்னு அந்த கணக்கு பண்ணுவாங்க. அந்த உள்ளே இருக்கிறே ப்ரெஷர் அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டமோல்னு ஒரு நாள் வச்சிடும். ஸோ ப்ரெஷர் வெளியில் போகிறதுக்குரிய ஏற்பாடு நாம் பண்ணணும். இதே தான் ஃபேமிலிலையும் ப்ரெஷர் வெளியில் போகிறதுக்கு வேணுங்கிற ஏற்பாடு. அப்பப்போ சின்ன சின்ன சண்டை போட்டுடணும். அப்பப்போ சின்ன சின்ன சண்டை புருஷன் முன்னாடி போட்டுட்டா பெரிய சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிறான். பெரிய சைக்காலஜி சார் இது. ஏதோ சின்ன விஷயத்தில் ஒன்றுமோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டபக்குன்னு அப்படியே அதை கேட்டால் முடிஞ்சு போச்சு. நீங்கள் யாரும் அன்றைக்கி பொம்பளையோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா, யார் அப்படின்ட்டா, ஐயோ அது யார், அது வந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு, தூரத்து உறவு, எனக்கு அக்கா முறை அப்படின்னு. அக்கா முறை அப்படின்னு அவள் ஒரு முறைச்சிட்டு அப்படி ஒரு போவாள். முடிஞ்சு போச்சு விஷயம் அதோட. அது யாருங்கிறத கேட்காம மனசில் இருந்தால் யாரோடய சிரிச்சு பேசினானே இது மாதிரி எத்தனை பேர்கிட்ட பேசுகிறானோ மனசுக்குள்ளேயே வச்சுருந்துன்னு வச்சுங்க, ஒரு நாள் டமோல்னு வச்சிடும். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன் யோகியதே எனக்கு தெரியாதான்னு ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ சின்ன சின்ன சண்டை போடுறதுக்கு கணவன் மனைவி தயக்கமே காட்டக்கூடாது அப்படின்னு. இப்போ காஃபி நல்லா இல்லைன்னா காஃபி நல்லா இல்லை அப்படின்னா சொல்லிட்டு போயிட வேண்டியது தான். உடனே உங்களுக்கு தான் வாய் ருசி இல்லை, அதனால தான் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, என்ன பிடிக்கலை, என்ன பிடிக்காததால் உங்களுக்கு காஃபி நல்லா இல்லைன்னு தோணுது அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என் ஃப்ரெண்டு சண்முகோடியல்னு ஒருத்தர் நல்லா சொல்லுவார். காப்பி கொடுத்தோடனே ஸ்கூல்லேருந்து கோவத்தில் இவர் சொன்னாராம், காப்பியா அது நாய் குடிக்குமா அப்படின்னாராம். நாய் கூட குடிக்காது அப்படின்ட்டு. அந்த அம்மா ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உள்ளே போயிடுச்சான். இவர் ஒரு 1/2 மணி நேரம் சத்தங்கத்தான் போட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லாம் அடங்கிட்ட உடனே அதுக்கப்புறம் மனைவிட்ட இவரே வெக்கப்பட்டு நம்ம ரொம்ப திட்டோம் அப்படிங்கிற உணர்வில் இந்தா அப்படின்னு கூப்பிட்டோன்னே, என்ன காப்பி வேணுமா அப்படின்னு. ஒன்றுமே இவர் திட்டினதுக்கு பதில் திட்டல, காப்பி வேணுமா அப்படின்னு. ஆமாம் காப்பி. நீ குடிக்கிற காப்பியா நாய் குடிக்கிற காப்பியா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அப்போவே அந்த கோபம் எக்ஸஸ் ஆகி போச்சு. கணவன் மனைவி வெற்றிகரமாக குடும்பம் நடத்த போது அவர்கள் சண்டைக்கு அஞ்சுவதில்லை. சண்டைக்கு அஞ்சுவதில்லைன்னா கையில் ஆயத்தை எடுத்து அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பேச வேண்டியது அப்பயே பேசிடுறாங்க, ஒரு வார்த்தையோடு முடிஞ்சிடுறாங்க, இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது தான் இன்னும் ரொம்ப முக்கியமான கட்டளை. அது என்ன, மன்னிப்பு கேட்க தயங்குவதில்லை. நீ மன்னிப்பு கேட்பியா, நான் மன்னிப்பு கேட்பேன், 2 பேரும் உருன்னு அப்படியே இருந்தா சரியாக இருக்குமா என்ன? அவர் சாப்பிட வர மாட்டேங்கிறாரு, வாங்க பெருசாக எடுத்துக்காதீங்க, சாரி நான் எதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி, சாப்பிடுவாங்க, விஷயத்தை முடிச்சிட வேண்டியது தான். இந்த பாருமா நான் ஏதாவது பேசியிருந்தா பெருசாக எடுத்துக்காத, பசிக்குது சாப்பாடு எடுத்து வை, முடிச்சிட வேண்டியது தானே. நம்ம சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம், முதல்ல சாப்பாடு போடு, அப்புறம் அடுத்த சண்டையை நம்ம ஆரம்பிக்கலாம். சாரி இதை போய் பெருசுப்படுத்துறியே. ஸோ மன்னிப்பு கேட்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். 3வது முக்கியமான கண்டிஷன் என்ன, ஒருத்தர் வீக்காகிற போது அவங்க சப்போர்ட்டுக்கு ரெடியாக இருக்கணும், தோள் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இங்கே தான் சிலப்பதிகாரம் பார்க்கணும். அவன் எல்லா பொருளையும் இழந்துட்டு நிற்கிறேன் அப்படிங்கிறான். அவள் சொல்கிறா சிலம்புவில் கொண்டணும் அப்படிங்கிறா. என்கிட்ட சிலம்பு இருக்குது, எடுத்து போய் வியாபாரம் பண்ணு. அப்போது தோள் கொடுப்பதற்கு அவங்க தயாராக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் எனக்கு சான்ஸு, இப்போ தான் நான் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குவேன்னு நிறுத்தக்கூடாது. ஹவு டு சேவ் ஹிம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் தோள் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத பற்றி வெற்றிகரமான தம்பதிகள் சிரமம் ஏற்படுகிற போது தோள் கொடுப்பதை பற்றி யோசிக்கிறார்கள். இதை விட ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ஒன்று இருக்குது, தன் துணையை இன்னொருவரோடு ஒப்பிடுவது இல்லை. பெருவாரியான குடும்பத்தில் சண்டைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கணவனை விட இன்க்ரிமெண்ட் ஒருத்தன் வாங்கிட்டான் அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக போயிடும். மனைவியை விட புத்திசாலியாவோ அழகாவோ இன்னொருத்தையை பார்த்துட்டா கம்பேர் பண்ணி அவளை இன்சல்ட் பண்ணுறது. நீ வச்சுருக்கிற அன்றைக்கி ஒரு வடை போட்டிய வடையை அது எலி பிடிக்க கூட லாய்க்கே இல்லை, அந்த வடையை விட அவங்க வீட்டில் போட்ட வடை எப்படி இருக்கு பாரு அப்படி. இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள், அது கொஞ்சம் குடும்பத்தில் கசமுசாக உண்டு பண்ணணும். அதனால் வெற்றிகரமான தம்பதிகள் ஒப்பிட்டு பார்த்து பேசுவதில்லை. இதை விட ரொம்ப முக்கியம், பழைய தவறுகள், அந்த பழைய தவறுகளை பேசுவது முட்டாள்தனம் என்பதை தெரிந்து வைத்திருப்பார்கள். பழைய தவறுகளை பேசுவதில்லை. நீ அன்றைக்கே 1 லட்சம் ரூபாயை தொலைச்சியே, நீ அன்றைக்கே இப்படி பண்ணியே,
கல்யாணம் ஆகிட்டு வந்த அன்றைக்கே நீ என்னோட சண்டை போட்டுட்டு தானே வெளியே போனேன். இப்படி பழைய தவறுகளை பேசுவதாக இருந்தால் அந்த தம்பதிகள் வெற்றிகரமான தம்பதிகளாக இருப்பதில்லை. இதில் இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லிடுறேன் பாருங்கள், முக்கியமான அந்த கண்டிஷன், 6வது கண்டிஷன். புருஷனை சில மனைவி கவனிப்பா சார், தன்னை கவனிச்சிக்கவே மாட்டான், நோயாளியாகி கடைசியில் கஷ்டப்படுவான். சில கணவன் அப்படி ஊழ்ந்து மனைவியை கவனிப்பான் சார், தன்னை கவனிக்காமே விட்டுருவான். அப்புறம் என்ன போயிடும், அவன் வாழ்க்கையில் பெரிய சிக்கல் வந்துடும். எத்தனையோ பெண்கள் அல்சரில் கஷ்டப்படுவாங்க, சுகரில் கஷ்டப்படுவாங்க. ரீசன் என்ன தெரியுங்களா? அன்டைம் ஃபுட்டு. புருஷனை கவனிக்கிறேன், புள்ளைய கவனிக்கிறேன், புருஷனை கவனிக்கிறேன், புள்ளைய கவனிக்கிறேன், தன்னை கவனிக்காமல். இட் இஸ் முட்டாள்தனம், பெரிய ஃபூலிஷ்னஸ். அதனால் தன்னை கவனிக்க அவர்கள் தவறுவதில்லை. இன்னொன்று 7வது கட்டளை, அன்பு கட்டளை என்னன்னு தெரியுங்களா? அன்பை அவர்கள் பூட்டி வைப்பதில்லை. அன்பாக இருப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. சில பேர் மனைவிக்கிட்ட அன்பு இருக்குங்கிறது வெளிப்படுத்தாமே வச்சுருப்பான். என்ன பிரயோஜனம்? கணவன் மேலே ரொம்ப உயிருக்குயிரான அன்பு இருக்கும், சொல்லவே மாட்டாங்க, வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க, இல்லை அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஒரு சின்ன அடையாளம் வரும்போது கூட அதை வெளிப்படுத்தாமே இருந்துருவாங்க, வீணாக போயிடும். ஸோ 7 கட்டளை: சண்டைக்கு அஞ்சுவதில்லை, மன்னிப்பு கேட்க தயங்குவதில்லை, தோள் கொடுக்க தவறுவது இல்லை, வாழ்க்கை துணையை யாரோடும் ஒப்பிடுவதில்லை, பழைய தவறுகளை சொல்லி சொல்லி சண்டைகளை பெரிதுபடுத்துவதில்லை, தங்களை கவனித்துக் கொள்வதையும் மறப்பதில்லை, அன்பை பூட்டி வைப்பதில்லை. இந்த 7 கட்டளைகளை பின்பற்றுகிற தம்பதிகள் வெற்றிகரமான தம்பதிகளாக வாழ்கிறார்கள்.